தேட்டர் போவீங்கல்லப்பா, ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோலாம் போவீங்க. அதை அவ கேட்டப்பயே கத்தி நிறைய மகிழ்ச்சியோட எங்கள் வீட்டுக்கு அரிசி பருப்பு வாங்கி கொடுத்தவங்களே அவங்க தான்ற அளவுக்கு கத்தி யாரெல்லாம் பிடிக்கும்னு சொல்லிட்டீங்க. அதனால் அது பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட்டு ஷோ போவீங்க கண்டிப்பாக. அப்படி போகிறப்ப, இல்லை நீங்கள் திரையரங்குகளுக்கு தேட்டர் போகிறப்ப, நீ எல்லாம் இந்த சமூகத்துக்காரன் உள்ளே வரக்கூடாதுன்னு யாராவது இங்கே இருக்கக்கூடிய ஒருவர் தேட்டருக்கு வெளியில் தடுத்து நிறுத்தப்பட்டிருந்தால் கை உயர்த்தலாம். யாரும் இல்லை. ரெண்டாவது கேள்வி, ஹோட்டல் போவீங்க, ஸ்விக்கி ஜொமேட்டோலாம் இன்றைக்கி வந்துருச்சு, ஹோட்டல்லாம் போய் சாப்பிடுவீங்க. அப்படி நீங்கள் ஹோட்டல் போகிறப்ப இடம் இல்லை வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. நீ எல்லாம் இந்த சமூகத்துக்காரன் இங்கே உட்காந்து சாப்பிடக்கூடாதுன்னு யாராவது ஒருத்தரை வெளியில் ஏதாவது ஒரு ஹோட்டலில் நிறுத்தியிருக்காங்களா? கை உயர்த்தலை. இல்லை. மூணாவது கேள்வி, அந்த குளத்தில் ஆற்றுலலாம் இங்கே சென்னையில் இருக்கவங்களுக்கு அந்த வாய்ப்பு இருக்குமான்னு தெரில. அருவிகள்லாம் போவீங்க, ஃபால்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, பீச் போவீங்க, மெரினா, இந்த பெசன் நகர்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச இடம். இந்த பீச் போகிறப்ப இந்த தண்ணியெல்லாம் வந்து பொதுவானது கிடையாது, நீ எல்லாம் இங்கே வந்து குளிக்கக்கூடாது, தண்ணியை கையில் எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான நீர்நிலை பகுதிகளில் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கீங்களா? இல்லை. நாலாவது, ஸ்கூல் போயிருப்பீங்க, எல்லாம் ஸ்கூல் முடிச்சு தான் காலேஜ் வந்திருப்பீங்க. ஸ்கூல்லையும் காலேஜ்லையும் ஃபீஸ் கட்ட முடியலை, உங்களால் முடியலைன்னா டிசி வாங்கிட்டு போங்கன்னு கூட சில பேருக்கு சொல்லியிருக்கலாம். நீ இந்த சமூகத்துக்காரன் இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொன்ன ஏதாவது ஒரு பள்ளிக்கூடங்கள் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? கல்லூரி பார்த்துருக்கீங்களா? இல்லை. இப்போ நான் சொன்னதெல்லாம் திரும்ப நான் ரீகால் பண்ணுறேன். ஏன்னா இன்றைக்கி நம்ம என்ன நினச்சிட்டு இருக்கோம்னா, எதுக்கெடுத்தாலும் பெரியார்ன்றாங்க, மூச்சு விட்டால் பெரியார் காரணன்றாங்க, சட்டை துணி போட்டதுக்கு பெரியார் காரணன்றாங்க, படித்ததுக்கு பெரியார் காரணன்றாங்க. நல்லா தானே இருக்கோம், வந்திருக்கோம், உட்காந்துருக்கோம், ஜம்முன்னு தானே இருக்கோம், எல்லாத்துக்கும் எதுக்கு பெரியார் பேரில் எழுதுகிறாங்கன்னு நினைப்பீங்கல்ல. திரையரங்கு வாசலில், குளத்தில், ஆற்றுல, நீர்நிலைகளில், ஹோட்டலுக்குள்ளே, பள்ளிக்கூடத்துக்குள்ளே, காலேஜ்குள்ளே நீ எல்லாம் இந்த ஜாதி வரக்கூடாதுன்னு சொன்ன சமூகத்திலிருந்து தான் இன்னைக்கு எங்களை பார்த்து அப்படி யாரும் சொல்ல முடியாதுன்ற இடத்திற்கு உயர்ந்து நிற்பதற்கு காரணம் தந்தை பெரியார் கொடுத்த சுயமரியாதை உணர்வு. இன்னைக்கு அப்போ நம்மளை அப்படி தடுத்து நிறுத்தினவங்களாம் திருந்திட்டாங்களான்னு நீங்கள் நினைக்கலாம். திருந்தலை. அவர்கள் வெளிப்படையாக சொல்ல முடியாத அளவிற்கு சுயமரியாதை உணர்வை உங்கள் ஒவ்வொருத்தருக்குள்ளும் ஊட்டிய மண் தமிழ்நாடு, ஊட்டிய தலைவர் தந்தை பெரியார். நம்மளை பார்த்து சொல்லிட முடியுமா? நீ எல்லாம் மெடிக்கல் காலேஜுக்குள்ளே வர முடியாதுன்னு நேராக சொல்ல முடியாது, ஆனால் நீட்டை கொண்டு வர முடியும். நீ எல்லாம் படித்து உருப்பிடக்கூடாதுன்னு நேராக சொல்ல முடியாது, புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வர முடியும். நீ எல்லாம் விளையாட்டுத்துறைக்குள்ளே வர முடியாது, வரக்கூடாதுன்னு நேராக சொல்ல முடியாது, அதுக்கு உங்களுக்கு கடினமான தேர்வு வைக்க முடியும். அப்போ எதையுமே நம்மளை அடக்கணும், அடிமைப்படுத்தணும்னு நினச்சா கூட, நினைக்கிற கூட்டங்கள் கூட அதை நேரடியாக சொல்ல முடியாமல் ஜாதிய சமூகத்தின் முதுகெலும்பை உடைத்த தலைவர் தான் தந்தை பெரியாராக இருக்கிறார். அப்போ அவர்கிட்ட இருந்து நம்ம எதை கற்றுக்கணும்? இதெல்லாம் செஞ்சாங்க, இந்த நிலைமைக்கு நாங்கள் வந்துட்டோம், இன்னமும் எதுக்கு எங்களுக்கு பெரியார்? அந்த கேள்வி இருக்கும்ல. நான் வந்த உடனே பார்த்தேன், நிறைய எல்லாருமே பெண் பிள்ளைகள் தான் அதிகமாக இருந்தீங்க. எல்லாமே என்னோடய தங்கச்சி வயசில் தான் இருப்பீங்க. கொஞ்சம் பேத்துக்கு நானே தங்கச்சி மாதிரி தான் இருக்கேன், அதை விட்டுருவோம் நம்ம. அப்போ நான் மேடையிலேருந்து பார்க்குறப்போ இங்கே ஒரு வரிசையில் ஒரு பாப்பா, அவங்க எனக்கு நேராக இருக்காங்க, எனக்கு தெரியுது. ஆனா பெண்ணா என்று தெரியாத மாதிரி பெண் பிள்ளைகளை தயாரிக்க வேண்டும் என்று பெரியார் சொன்னார். இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைகள் அப்படி இருக்கிறப்ப நிறைய பேர் இருக்கீங்க, நம்மளை பார்த்து என்ன தெரியுமா சொல்லுவாங்க? பசங்களை விட பொண்ணுங்க தான் நம்மளை நிறைய கிண்டல் பண்ணுவாங்க. ஆமாம் தானே? அப்படி தானே பாப்பா? கலாய்ப்பாங்க. என்ன இப்படி இருக்க, அப்படி இருக்க, நீ பொண்ணு மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கோ. இந்த பொண்ணு மாதிரின்னு ஒரு ட்ரெஸ் இருக்குல்ல, அதை வடிவமைத்தவர்கள் எல்லாம் மேன்மைக்குரிய ஆண்கள் தான். நம்மளே நமக்கு வேணும், நம்ம எதையும் வடிவமைத்து கொள்ளலை. அப்போ பெரியாரை பெண்கள் எப்படி பார்க்கணும், பெரியார்கிட்ட இருந்து பெண்கள் சுயமரியாதை அப்படின்றத எப்படி எடுத்துக்கணும்னு கேட்டால், நான் முன்னாடி சொன்ன லிஸ்ட்டில் இதெல்லாம் இல்லை, இதெல்லாம் இல்லை, இப்போ நம்ம தான் இந்த இடத்துக்கு வந்துட்டோன்னு சொன்னேன்ல, அதையெல்லாம் அடைவதற்கு பெரியார் எதை கருவியாக எடுத்தார்? எதை கையில் வச்சுட்டு சண்டை போட்டார்? கத்தியை வச்சுட்டா, அருவாலை வச்சுட்டா, துப்பாக்கியை வச்சுட்டா, எதை வச்சுட்டும் இல்லை, ஒரே ஒரு விஷயத்தை வச்சுட்டு மட்டும்தான் பெரியார் சண்டை போட்டார். அது என்ன விஷயம்னு கேட்டால், மனிதனுக்கு பகுத்தறிவையும் சுயமரியாதையும் கொடுத்துட்டேன்னா அவன் சண்டை போட்டுக்குவான். இன்றைக்கு இந்திய அளவில் தமிழ்நாடு மட்டும்தான் சண்டை போட்டுட்ருக்கோம். எவ்வளோ தூரத்துக்கு சண்டை போட்டுட்ருக்கோன்னு சொன்னீங்கன்னா, நம்மக்கிட்ட எதுவுமே இல்லை. தமிழ்நாட்டிற்கு மிகப்பெரிய ஒரு பொருளாதார பலம் இல்லை. தமிழ்நாட்டில் பாப்புலேஷனை குறைங்க நம்ம குறைச்சிட்டோம், மற்ற மாநிலத்தில் அதிகமாகிடுச்சு.
அதனால நம்மக்கிட்ட பாப்புலேஷனும் பெரிய அளவில் இல்லை. நம்மக்கிட்ட இவங்க சொல்லக்கூடிய இயற்கை வளங்களும் பெரிதாக இல்லை தமிழ்நாட்டை பொறுத்தவரை மற்ற மாநிலத்தை விட. இப்போ எதுவுமே இல்லாமல் இன்றைக்கு இந்தியாவினுடைய முதன்மை மாநிலம் எது என்று கேட்டால் தமிழ்நாடு தான் என்ற இடத்திற்கு நாம் வந்ததற்கு காரணம் பெரியார் சொல்லி கொடுத்த சுயமரியாதை. அப்போ சுயமரியாதை பெரியார் எந்த வழியில் அடைகிறார்னு சொன்னால் புனிதங்கள் எல்லாத்தையும் பெரியார் உடைக்கிறார். இது என்ன இந்த அக்கா வந்த உடனே புனிதத்தை உடைக்கிறாங்கன்றாங்களே, இங்கே யாராவது ஒருத்தருக்கு புனிதம்னா என்னன்னு தெரியுமா? மாணவர்களுக்கு சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. தெரியாதுல்ல, ரொம்ப வருஷமா அது இருக்கு, எங்க இருக்குன்னு தெரியாது. உள்ள இருக்கு, வெளியே விட்டுருவேன் வெளியே விட்டுருவேன்னு பூதத்தை சொல்ற மாதிரி இன்ன வரைக்கும் யாரும் வெளியே விடவே இல்லை. அப்ப என்ன புனிதம்னு கேட்டப்ப சில விஷயங்களை புனிதமா சொன்னாங்க. முதல் விஷயம் எது புனிதம்? கோவில் புனிதம், கடவுள் புனிதம், ஏத்துக்கலாம், நம்பிக்கை இருக்கிறவங்க ஏத்துக்கலாம். ஆனா கோவிலும் கடவுளும் புனிதம் அப்படின்ற இடத்தையும் அடுத்து வாங்க, பெண்கள் நம்மலாம் புனிதமானவர்களா? ஆமாம் தானே, நம்ம தானே சரஸ்வதி, நம்ம தானே கோவில், நம்ம தான் நிலம், நம்ம தான் காற்று, நம்ம தான் மலை, நம்ம தான் நதியே நதியே காதல் நதியே, எல்லாம் நம்ம தான். அப்போ நம்ம புனிதமானவர்கள் தான் பெண்கள். மூணாவது வாங்க, ஜாதி இங்கே வந்து ஒரு அடையாளமா புனிதமானது. இது எல்லாத்தையும் சொல்லுங்க, இதில் ஏதாவது ஒன்று, கோவிலாக இருக்கட்டும், பெண்களாக இருக்கட்டும், ஜாதியாக இருக்கட்டும், கல்வி ஒரு காலகட்டத்தில் புனிதமாக இருந்துச்சு. இன்றைக்கும் கல்வியை புனிதப்படுத்துகிறோம். அந்த கல்வி இந்த கல்வி இதெல்லாம் புனிதமானது. மருத்துவம் என்றால் அது புனிதமான துறை, ஆசிரியர்கள் என்றால் அது புனிதமான துறைன்னு. இதுக்கு எல்லாமே அர்த்தம் என்ன தெரியுமா? எதையெல்லாம் உங்களால் சுயமரியாதையோடு அணுக முடியாதோ அது எல்லாத்துக்கும் பெயர் புனிதம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. கோவிலுக்குள்ளே நீங்கள் எல்லாரும் போக முடியாத காலகட்டம் இருந்துச்சு, அதனால் கோவில் புனிதம். ஏன் போக முடியலன்னு கேள்வி கேட்க முடியாது, அதனால் அது புனிதம். பெண்கள் என்னை ஏன் அடிமையாக வச்சுருக்க கேட்க முடியாது. நான் ஏன் படிக்கக்கூடாது கேட்க முடியாது. நான் ஏன் ஆண்கள் மாதிரி வேலைக்கு போக முடியாது கேட்க முடியாது. அதனால் நாம் புனிதமானவர்கள். அப்படியே வாங்க, பள்ளிக்கூடம், பள்ளிக்கூடத்துக்குள்ளே எல்லா ஜாதியும் வரக்கூடாது. பள்ளிக்கூடத்துக்குள்ளே இந்த தெருவுக்குள்ளே எல்லாரும் வரக்கூடாது. அதனால் படிப்பு புனிதம். இது எல்லாத்தையும் இன்றைக்கு உடைத்து புனிதம் என்றால் நாங்கள் எட்ட முடியாத தூரத்தில் இருக்கிறது என்று சொன்னால் அது எந்த புனிதமாக இருந்தாலும் உடைப்பதற்கு தமிழ்நாடு தயார் என்ற நிலையை தான் பெரியாருடைய சுயமரியாதை ஏற்படுத்தியது. இப்போ நான் சொன்ன எல்லாத்துலேயும் நீங்கள் இன்னைக்கு போய் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். கோவிலுக்குள்ளே போகிறீங்களா, நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு சொன்னால் உங்கள் மீது சொன்னவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு இந்த அரசு தயார் என்று சொல்லக்கூடிய அரசை பெற்றிருக்கிறோம். பள்ளிக்கூடமா, எந்த காரணத்தை சொல்லி உங்களை வெளியில் நிப்பாட்ட முடியாது. காசு இல்லையா, அரசு பள்ளிக்கூடம் இருக்குது. காசு இல்லைங்க, ஆனால் இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கணும்னு ஆசை இருக்குது, நாங்களே ஆர்டிஇ திட்டத்தில் படிக்க வைக்கிறோம். இல்லைங்க, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, ஸ்கூலுக்கு போக முடியாது, மதிய உணவு மட்டுமல்ல காலை உணவையும் நானே தருகிறேன் என்று சொல்லக்கூடிய அரசு. அப்படியே வாங்க, இந்த பெண்களுடைய பிரச்சனைகளை பற்றி பேசுகிறப்ப இங்கே இருக்கக்கூடிய பிள்ளைங்கள் எத்தனை பேருக்கு காவல்துறையில் நான் வந்து போலீஸ் ஆகணும்னு ஆசை? நல்ல கை உயர்த்தலாம். பெண்களுக்கு நல்லது, நிறைய பேர் இருக்கீங்க. 100 வருஷத்துக்கு முன்னாடி காவல்துறையில் தமிழ்நாட்டில் பெண்கள் கிடையாது. இன்னைக்கும் காவல்துறைக்கு போகணும்னா கை உயர்த்தின பாப்பாலாம் வீட்டில் போய் இப்போ நான் போலீஸ் ஆக போகிறேன் போயிட்டு வரேன் அப்படிலாம் வர முடியாது. அப்படி தானே? கெஞ்சனும் ஒன்றும் இல்லைப்பா, அதுவும் மற்ற வேலை மாதிரி சாதாரண தான்ப்பா, டாக்டர் மாதிரி இன்ஜினியர் மாதிரி டீச்சர் மாதிரி அது ஒரு வேலை தான்ப்பான்னு கேட்கணும். அப்படி கேட்கக்கூடிய சமூகத்தில் மாணவர்கள் தெளிவாக கேட்டுக்கங்க, 1931 பெரியார் வந்து ஒரு தீர்மானம் போடுறாரு. என்னக்கா நீங்கள் ஹிஸ்ட்ரிலாம் பேச மாட்டேன்னு அங்கே போயிட்டீங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன தீர்மானம் போடுறாருன்னா, காவல்துறையிலும் இராணுவத்திலும் பெண்களை நியமிக்கணும். இது சாதாரணமானது தானே, காவல்துறையிலையும் இராணுவத்திலையும் பெண்களை நியமிக்கிறது தானே பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். 1931 பெண்களுக்கு படிப்பதற்கு உரிமை கிடையாது, பெண்கள் மிக சகஜமாக இது போல் நடக்க முடியாது. அந்த காலகட்டத்தில் காவல்துறையில் காக்கி உடுப்பை போட்டுட்டு பெண்கள் போகலான்னு சொன்னால் பாதி பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்திருக்கும். ஐயோயோ இதென்ன என் பிள்ளை காக்கி உடுப்பை போட்டு போகிறதான்ட்டு சொல்லிட்டு பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, நல்லா கேட்டுக்கங்க, 1946 ஒரிஷா உங்கள் எல்லாருக்கும் தெரியும், அந்த மாநிலத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா காவல்துறையை தவிர மற்ற அரசு பணிகளில் பெண்களை நியமிக்கலாம் அப்படின்னு ஒரு அரசாணை கொண்டு வராங்க. கொண்டு வந்தது ஒரிஷாவில். தட்டி கேட்டது எங்கே தெரியுமா? தந்தை பெரியார் தட்டி கேட்டார். ஏன் காவல்துறையை தவிர மற்றதில் நீ அவங்களுக்கு பணியிடம் கொடுக்குற,
காவல்துறையில் கொடுக்க முடியாதா அப்படின்னு கேட்டார். இதை உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியணும்னா, தம்பிங்கெல்லாம் வந்திருக்கீங்க, பைக்கில் வந்திருப்பீங்க சில பேர். பைக்கில் வந்துட்டு வெளியே போகிறப்ப லைசன்ஸ் இல்லை, ஹெல்மெட் இல்லை அப்படின்னு உங்களை ஒரு டிராஃபிக் போலீஸ் மடக்கி பிடிக்கிறாங்க. நீங்கள் அந்த டிராஃபிக் போலீஸ் அப்படின்றதுக்காக பயப்படுறீங்களா, இல்லை ஒரு ஆண் அப்படின்றதுக்காக பயப்படுறீங்களா? டிராஃபிக் போலீஸ்ன்னு தானே பயப்படுறோம். தப்பு பண்ணிட்டு ஓடுறோம், போலீஸ் பிடிக்கிறாங்க. இவங்க பெண் போலீஸா, அப்போ நம்ம மெதுவாக தப்பிச்சு ஓடிக்கலாம். ஆண் போலீஸா, மெதுவாக வேகமாக போகலான்னு யோசிப்போமா? காவல்துறைனா காவல்துறை தான். ஆனா பெண்ணா என்பது கணக்கு அல்ல. பெரியார் சொன்னார், காக்கி உடுப்புக்குத்தான் மரியாதையை தவிர அது ஆனா இல்லை பெண்ணா என்பதற்கு மரியாதை கிடையாது. அவங்க கையில் இருக்க துப்பாக்கியை தூக்கி இவங்க கையில் கொடுத்தனா பயந்துட்டு போகிறாங்க. அவங்க கையில் இருக்கிற தடியை தூக்கி பெண்கள் கையில் கொடுத்தனா பயந்துட்டு போகிறாங்க. இதில் என்ன பிரமாதம் என்று கேட்டுவிட்டு பெரியார் சொன்னார், தமிழ்நாட்டில் ஆர்வமும் துணிச்சலும் காவல்துறை அதிகாரியாக வேண்டும் என்ற ஆசையும் கொண்ட பலாயிரக்கணக்கான பெண்கள் இருக்கிறார்கள். அவர்களை நீங்கள் காவல்துறையில் அனுமதிக்கணும்னு பெரியார் சொன்னார். பெரியார் சொன்னது 31, கலைஞருக்கு வயசு 7. 24 கலைஞர் பிறக்கிறாரு. 6-7 வயது இருந்த அந்த சிறுவர் கலைஞர் பின்னாளில் முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு பெண்களை காவல்துறையில் நியமிப்பார் என்பதை பெரியாரும் நினைத்திருக்க மாட்டார். பெரியார் போட்ட தீர்மானத்திலையும் பெரியார் நினைச்சிருக்க மாட்டார். 1973 தான் கலைஞரால் தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பெண்கள் காக்கி உடுப்போடு கம்பீரமாக நிற்கிறார்கள். ஆனால் காக்கி உடுப்பு எடுத்து மாற்றப்ப நான் நிறைய கூட்டங்களில் சொல்லுவேன், பெரியாருக்கும் கலைஞருக்கும் தான் நீங்கள் முதலில் உங்கள் கடவுளுக்கு நன்றி சொல்லுவதற்கு முன்னால் சொல்ல வேண்டும். ஏன்னா யாருமே நமக்காக பேசல, பெரியார் கலைஞர் தானே பேசினாங்க. இந்த சுயமரியாதை உணர்வை இங்கே இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகள் நம்ம எந்த நிலைமையில இருந்து வந்தோன்னு புரிஞ்சுக்கணும். இங்கே இருக்க எல்லாருக்குமே நல்ல பேர் வச்சுருப்பாங்க, அப்படி தானே? யாராவது ஒரு 4 பேர் உங்கள் பேர் சொல்லுங்கள். பேர் சொல்லுங்கள். பேர் உங்கள் பேர் தான் இனியவள். இனியவள் பேரே. மதிவதனி, இனியவள், இதெல்லாம் இப்போ தான். 50 வருஷம் 70 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் பேர் என்ன தெரியுமா? போதும் பொண்ணு, வேண்டாம் பொண்ணு. வேண்டாம் பொண்ணுலாம் பேர் வைப்பாங்கன்னா எனக்கு தெரியாது. போன வருஷம் காஞ்சிபுரம் போயிட்டு வரப்ப அந்த கூட்டமும் நான் எப்படி போனேன்னு கேட்டால், நீட் எதிர்ப்புக்காக உண்ணாவிரத போராட்டத்தை மாண்புமிகு அண்ணன் அவர்கள் நடத்தினதில் காஞ்சிபுரத்தில் கலந்துட்டு திரும்பி வரப்ப வேண்டான்னு ஒரு ஃப்ளெக்ஸ் பார்த்தேன். சரி, நமக்கு தான் கண்ணு சரியாக தெரில போலன்னு விண்டோ ஓப்பன் பண்ணி பார்த்தா உண்மையாகவே வேண்டான்னு தான் இருக்குது. ஏன் வேண்டான்னு பேர் வச்சிங்க? பொண்ணு வேண்டாம். அப்போ நம்ம முன்னோர்களுடைய அறிவு எப்படி மெய்சில் இருக்க வைக்குதுன்னா, போதும் பொண்ணு வேண்டாம் பொண்ணுன்னு பேர் வச்சாலே அடுத்து பொண்ணு பிறக்காதுன்னு சொல்லக்கூடிய அளவிற்கு அவர்கள் அவ்வளவு மெய்சில் இருக்கக்கூடிய அறிவோடு இருந்திருக்கிறார்கள். அப்போ வேண்டாம் பொண்ணு போதும் பொண்ணுன்னு பேர் வச்சப்ப பெரியார் பெண்களுக்கு என்ன தெரியுமா பேர் வச்சாரு? அறிவு கண்ணு என்று பெண்களுக்கு முதலில் பெயர் வைத்த தலைவர் தந்தை பெரியார். நீங்களாம் போதும் பொண்ணு இல்லைம்மா, அறிவு கண்கள் வாங்கன்னு கூப்பிட்டாரு. எல்லாரும் படிக்க வரோம், பேசுகிறோம், எல்லாம் வந்துட்டோம். இந்த சொத்தை பற்றி பேசுகிற போது எல்லாம் அந்த பொருளாதாரத்தோடு தொடர்பு படுத்துவாங்க. காசுன்னுவாங்க. பணம் என்பது காசாக மட்டுமோ பொருளாதாரமாக மட்டுமோ நீங்கள் பார்க்க முடியாது. பெண்களுடைய ஆகச்சிறந்த சுயமரியாதை எங்கே இருக்குன்னு கேட்டால் பொருளாதார விடுதலையில் தான் இருக்கிறது, சொத்துரிமையில் தான் இருக்குது. இதை யார் புரிஞ்சுக்கிட்டா தெரியுமா? தமிழ்நாட்டின் முதலமைச்சர் புரிந்து கொண்டார். அதனால தான் மாதம் 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லலை, கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தருகிறேன் என்று தமிழ்நாட்டின் முதலமைச்சர் சொன்னார். இதை இன்னும் உங்களுக்கு சிம்பிளிஃபைடாக சொல்லணும்னா, இந்த பேண்ட் போட்டிருக்கவங்களாம் விட்டுருங்க, சுடிதார் சாரீலாம் கட்டியிருக்கீங்கல்ல நிறைய பெண்கள், உங்களோட எத்தனை பேரோட சட்டையில் பாக்கெட் இருக்கு? எப்படிக்கா இருக்கும் பெண்களுடைய சட்டையில்? சரி தம்பிங்க, உங்கள் எத்தனை பேருடைய பேண்ட்டில் மாணவர்களுக்கு பாக்கெட் இருக்கு? என்ன கேள்வி இது? ஆண்களுக்கு பாக்கெட்டில் வச்சு பேண்ட்டில் எப்படி பாக்கெட் இல்லாமல் இருக்கும்? அப்படி தானே நினைக்கிறீங்க? 1 வயசு குழந்தை பிறக்கும்ப்பா, 1 வயசில் இருக்கும் குழந்தை. அது ஆண் குழந்தையாக இருந்தால் 5 ஜோப்பு வச்சு சட்டை வாங்கிட்டு போவோம். ஏதோ ஒரு பிறந்த உடனே 1000 ரூபாய் சம்பாதிச்சு பாக்கெட்டில் வச்சுக்குவார் அவர். குழந்தைக்கு என்ன, பெண் குழந்தைக்கு என்ன வாங்கிட்டு போவோம்? ஜிகுன்னு ஒரு கவுன் வாங்கிட்டு போவோம், அதிலெல்லாம் பாக்கெட் இருக்காது. அதோடைய அர்த்தம் என்ன தெரியுமா? உன்னை தான் படிக்கவே விட மாட்டோம், படித்தாலும் வேலைக்கு போக விட மாட்டோம், வேலைக்கு போனாலும் காசு உன்கிட்ட இருக்காது, என்கிட்ட தான் இருக்கும், அதுக்கு எதுக்கு உனக்கு பாக்கெட்டு என்ற அர்த்தத்தில் தான் உனக்கெல்லாம் பொருளாதார விடுதலையே இல்லைன்னு பாக்கெட் இல்லாத சமூகம். இப்போ நீங்கள் கொஞ்சம் முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா பாட்டிக்கிட்ட சுருக்கு பை இருக்கும், தாத்தா லங்கோடில் கூட பாக்கெட் இருக்கும், ஏன்னா அவர் நிறைய சம்பாதிப்பார். அப்போ பாட்டியோட சுருக்கு பை தான் இன்றைக்கி நம்மளோட எக்ஸ்டர்னல் ஃபிட்டிங் ஹேண்ட்பேக். இன்னைக்கு வரைக்கும் எல்லா ஆடைகளையும் பாக்கெட் வரல.
இப்படி எதுவுமே இல்லாத ஒரு சமூகத்தில் 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தலைவர் சொல்கிறாரு, ஆண்களைப் போலவே பெண்களுக்கும் தகப்பன் சொத்தில் சரிசமமாக உரிமை வேண்டும் என்று சொன்ன தலைவர் தந்தை பெரியார். பெரியார் சொன்னப்ப பெண்களே எதிர்த்தாங்க. எங்களுக்கு எதுக்குங்க சொத்துன்னு கேட்டாங்க. பெரியார் சொன்னாரு, அது சொத்து இல்லை, உன்னுடைய சுயமரியாதை, உன்னால் சொத்தை நிர்வகிக்க முடியும் என்ற கம்பீர உணர்வு. அதற்கு பிறகு செய்வதற்கு ஆட்கள் இல்லை, செய்வதற்கு அளவிற்கு முதலமைச்சர்கள் இல்லை, செய்யக்கூடிய எண்ணம் கொண்ட முதலமைச்சர்களை இந்தியாவில் யாரும் பெறவில்லை. ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றோம் 1989 ஆண்களுக்கு சமமாக பெண்களுக்கும் சொத்தில் உரிமை உண்டு என்று சட்டம் கொண்டு வந்த தலைவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இதெல்லாம் அமைதி புரட்சி. நமக்கு தெரியாது, நமக்கு தெரிஞ்சுக்கவும் வேண்டாம். நமக்கு இன்ஸ்டா ரீல்ஸை ஒரு நிமிஷத்தில் பார்த்து முடிக்கிறோமா, அதான் டார்கெட்டு. 30 செகண்டில் குறைச்சி சொல்கிறியா, இன்னும் நல்லது. ஒரு நிமிஷத்தில் சொல்கிற செய்தியை 30 செகண்டில் சொல்கிறியா, நாங்கள் கேட்டுக்கிறோம். சொத்துரிமை அவர் கொடுத்தாரு, பெண்களுக்கு படிப்புரிமை அவர் கொடுத்தாரு, கோவிலுக்குள்ள போகிற உரிமை அவர் கொடுத்தாரு, இதெல்லாம் எங்களுக்கு எதுக்கு என்று நீங்கள் கேட்பது எனக்கு கேட்கிறது. நமக்கு எதுக்கு தெரியுமா இதெல்லாம்? இன்னைக்கு எல்லாரும் படித்து முன்னாடி வந்து உட்காந்துருக்கீங்க. உங்ககிட்ட இன்னைக்கு என்ன ஆசைன்னு கேட்டால் பாதி பேத்துக்கு என்ன ஆசைனே சொல்ல தெரியாது. ஆமாம் தானே? அது பின்னாடி கை உயர்த்தின அந்த தம்பிமார்களுக்கெல்லாம் அக்கா எங்களுக்கு இதுதான் ஆசைலாம் தெரியாதுக்கா அப்படின்ற சொல்லுவோம். பெண் பிள்ளைகள்கிட்ட கேட்டிங்கன்னா பல ஆசைகள் இருக்கும், ஆனால் அதெல்லாம் நடக்குமான்றது உங்களுக்கே தெரியாது. மேலே இருக்கவங்க பார்த்துக்க மாட்டாங்க, மேலே இருக்கிறவங்க அவங்க வேலையை தான் பார்ப்பாங்க. நம்ம தான் நம்ம வேலையை பார்க்க முடியும். இப்போ நம்ம வேலையை பார்க்கணும்னா நமக்கு கூட ஏதாவது வேணும்ல, நமக்கு தன்னம்பிக்கையை கொடுப்பதற்கு கையில் ஏதாவது ஒரு ஆயுதம் வேணும்ல, துணிச்சலை கொடுப்பதற்கு ஒரு ஆயுதம் வேணும்ல. நீ எல்லாம் வரக்கூடாதுன்னு சொல்கிறப்ப நான் வந்து தான் தீருவேன்னு சொல்கிறதுக்கு நமக்கு ஒரு சுயமரியாதை சொல் வேணும்ல. நீ எல்லாம் இப்படி தான் அப்படின்னு நம்மளை பார்த்து மோசமாக பேசுகிற போது நாங்கள் அப்படி கிடையாது, தமிழ்நாடு தான் தலை நிமிர்ந்து நிற்கிறதுன்னு சொல்கிறதற்கு ஒரு சுயமரியாதை வேணும்ல. இதெல்லாம் யார்கிட்ட நீங்கள் கிடைக்கும்னு சொன்னால் திரையரங்குகள் இருக்கக்கூடிய நடிகர்களிடம் கிடைக்காது, தந்தை பெரியார் என்ற தலைவரிடத்தில் தான் கிடைக்கும். அப்போ பெரியாரை வாசிக்க தான் அந்த உணர்வு நமக்கு அதிகமாகும். மற்றவர்களிடத்திலிருந்து நம்ம மாறுபட்டு நிற்போம். தமிழ்நாட்டை தாண்டிட்டிங்கன்னா எல்லா மாநிலங்களிலும் பெயருக்கு பின்னாடி ஜாதி பேர் இருக்கும், என்னென்னமோ பேர் இருக்கும், வாயில் நுழையாத பேர்லாம் இருக்கும். ஆனால் தமிழ்நாட்டில் ஜாதி பேர் இல்லை. அதுக்கு அர்த்தம் வந்து ஜாதி பேர் இல்லை அப்படின்றது அல்ல. சீப்பை ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமா, ஜாதி பேரை எடுத்துட்டா ஜாதி ஒழிஞ்சிருமான்னு இன்றைக்கு நிறைய பேர் கேட்குறாங்க. அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? சுயமரியாதையினுடைய உண்மையான அர்த்தம் என்னன்னா, எனக்கு ஜாதி இல்லைன்னு சொல்கிறது இல்லை. ஈவே ராமசாமி நாயக்கராகிய நான் இனிமேல் ஈவே ராமசாமின்னு சொல்கிறதுக்கு பேர் சுயமரியாதை அல்ல. அது வந்து நம்முடைய அறிவின் வெளிப்பாடு. எது தெரியுமா சுயமரியாதை? எனக்கு எப்படி ஜாதி இல்லையோ அதே போல் என் சகோதரனையும் ஜாதியை காட்டி நீ இழிவுபடுத்தக்கூடாது என்று மற்றவர்களுக்காகவும் சேர்த்து பேசுவதுதான் சுயமரியாதை. அதை தமிழ்நாட்டில் செஞ்சு காட்டியிருக்கோம். எப்படி செஞ்சு காட்டியிருக்கோம்னா, சத்தமே இல்லாமல் செய்து காட்டியிருக்கிறோம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக யார் பதவி பிரமாணம் எடுத்தாலும் அவர்களுடைய பெயருக்கு பின்னால் மறந்தும் கூட ஜாதிய பெயரை ஒட்டிக்கொள்ள முடியாது என்ற சாதனையை இந்தியாவில் செய்த ஒரே மாநிலம் தமிழ்நாடு மட்டும்தான். அப்போ இன்றைக்கு ஜாதியை எடுத்துட்டோம். ஒரே செய்தியோடு நான் நிறைவு செய்கிறேன். ஜாதியை எடுத்துட்டோம், எதோடு அதை ரீப்ளேஸ் பண்ணுறது? பின்னாடி ஒன்றுமே இல்லையே, கஷ்டமாக இருக்கே அப்படின்னு நம்ம முன்னோர்கள் நினச்சாங்க. இருந்த ஒரே ஒரு பெருமை, அதையும் எடுத்துட்டீங்க. ஏன்னா படித்து வாங்கின பட்டம்ல அது, எல்லாரும் 10 வருஷம் படித்து வாங்கின பட்டனால இதை எடுத்துட்டீங்க, நாங்கள் என்னங்க பண்ணுறதுன்னு கவலைப்பட்டப்ப பெரியார் ஒரே வார்த்தையில் சொன்னார், கல்வியும் பகுத்தறிவும் சுயமரியாதையும் தான் தாழ்ந்து கிடந்த சமூகத்தை உயர்த்தக்கூடிய ஆயுதங்கள். கல்வி இன்றைக்கு கிடைச்சிருச்சா? கிடைச்சிருச்சு. சுயமரியாதை உணர்வோடு இருக்கோமா? ஓரளவுக்கு இருக்கும். 3வது முக்கியமான கேள்வி, பகுத்தறிவோடு இருக்கோமா? என்ன எங்களை பார்த்து பகுத்தறிவோடு இருக்கீங்களான்னு கேட்குறீங்க. நாங்கள் எல்லாம் அறிவாளிகள் தான் அப்படின்னு நீங்கள் கோவப்படணும். என்னை நோக்கி நீங்கள் கோவப்படணும். கோவப்பட்டாதான் எந்த இடத்தில் பகுத்தறிவு இல்லாமல் செயல்படுறோன்னு நீங்கள் யோசிக்க முடியும். ஏன்னு கேட்டால் உங்கள் எல்லாருக்கிட்டையும் எதை கேட்டால் உங்களுக்கு கோவம் வரும் தெரியுமா? என்ன படிக்கிற, ஏன் மார்க் கம்மியாக எடுத்திருக்க, ஏன் அரியர் வச்சுருக்க, ஏன் ஸ்போர்ட்ஸில் இவ்வளோ மோசமாக விளாண்டுருக்க, இதெல்லாம் கோவம் வராது. இந்தியாவில் அல்ல, உலகத்தையே கோவப்படுத்தக்கூடிய ஒரே கேள்வி என்ன தெரியுமா? அறிவு இருக்கான்ற கேள்வி தான். ஏன் இப்படி அறிவு இல்லாமல் இருக்க அப்படின்னு கேட்டோம்னா வீட்டில் வந்து கார்கில் போரே நடந்துடும். அதான் அம்மாலாம் நம்மளை பார்த்து அறிவு இருக்கான்னு கேட்டாங்கன்னா பிள்ளைங்கள்லாம் சிரிக்கிறீங்க, சண்டை நாரிடும் அம்மா கூட நமக்கு.
அப்போ அறிவு இருக்கா என்ற கேள்விக்கு அத்தனை வலிமை இருக்கிறது. காரணம், யாருமே முட்டாளாக இருக்க விரும்ப மாட்டோம், ஆனால் மற்றவரை முட்டாளாக்க ஆசைப்படுவோம். அப்போ சுயமரியாதை என்பது நான் முட்டாள் இல்லை என்று சொல்வதில் இல்லை. எந்த காரணத்தினாலும் அடுத்தவரை ஜாதியின் பெயரை சொல்லியோ, மதத்தின் பெயரை சொல்லியோ, கடவுளின் பெயரை சொல்லியோ, ஆண் என்ற ஆதிக்கத்தை சொல்லியோ முட்டாளாக்காமல் இருப்பதுதான் சுயமரியாதையுடைய முதல் படிநிலை. அந்த படிநிலையை அடைந்த ஒரே மாநிலம் தமிழ்நாடாக மட்டும்தான் இருக்கிறது. அந்த தமிழ்நாட்டினுடைய பிள்ளைகள் தான் நீங்கள் எல்லாருமே. நீங்கள் எந்த அரசியலை வேண்டுமானாலும் கையில் எடுக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச அரசியலை நீங்கள் கையில் எடுக்கலாம். ஆனால் அந்த அரசியலை கையில் எடுப்பதற்கு முன்னால் 3 கேள்விகளை எழுப்புங்கள். முதல் கேள்வி, இந்த அரசியல் எனக்கு சுயமரியாதை உணர்வை கொடுக்கிறதா? இந்த அரசியல் என்னை பகுத்தறிவோடு செயல்பட வைக்கிறதா? மூன்றாவது முக்கியமானது, இதுவரை தமிழ்நாடு கடந்து வந்த பாதையை காத்து நிற்கக்கூடிய அரசியலாக அது இருக்கிறதா இல்லையா என்ற கேள்வியை நீங்கள் எழுப்ப வேண்டும். இந்த முதல் 2 கேள்விக்கு நீங்கள் எந்த அரசியல் வேணாலும் பதில் கண்டுபிடிச்சிடலாம். மூன்றாவது இருக்கக்கூடிய கேள்வி இருக்குல்ல, தாத்தா படிக்கல, பாட்டி படிக்கல, பாட்டன் படிக்கல, அப்பா படிக்கல, அம்மா படிக்கல, நம்ம படிச்சிருக்கோம்ல, இதை காத்து நிற்கக்கூடிய ஒரே அரசியலாக திராவிட மாடல் அரசியல் மட்டும்தான் இருக்கும். அதற்கு காரணம் பெரியாரும் அண்ணாவும் கலைஞரும் இன்றைய முதலமைச்சரும் என்று சொன்னால் அதை நீங்கள் தயக்கப்படாமல் கையில் எடுத்துக்கலாம். ஐயோ இதை எடுத்துட்டோம்னா ஏதாவது சொல்லுவாங்களே, ஐயோ இதை பேசிட்டோம்னா ஏதாவது சொல்லுவாங்களே, துணிச்சலோடு சொல்லுங்கள். ஆமாம், ஐம் அ ப்ரவுட் பெரியாரிஸ்ட். என்ன பிரச்சனை? பெரியாரிஸ்டாக இருப்பதற்கு எவ்வளோ பெரிய துணிச்சல் வேணும் தெரியுமா? கலர் சட்டைகள் போடுவதற்கு துணிச்சல் தேவையில்லை, எல்லாரும் அதான் போட்டிருக்காங்க. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் கருப்பு சட்டை போடுவதற்கு தான் துணிச்சல் வேண்டும். அந்த துணிச்சலை பெரியாரால் தான் கொடுக்க முடியும். அந்த துணிச்சலோடு நான் பெரியாரிஸ்ட் என்று சொல்லுவதிலையோ, நான் திராவிட மாடலை பின்பற்றுகிறேன் என்று சொல்லுவதிலையோ கலைஞரை தான் எனக்கு பிடிக்கும். காரணம் என்ன? கலைஞர் சாப்பாடு கொடுத்தாரா? கலைஞர் சட்டை போட்டு விட்டாரா? கலைஞர் இல்லைன்னா இன்றைக்கு நுழைவுத் தேர்வின் பிடியில் எத்தனை இன்ஜினியர்கள் உருவாகி இருக்க முடியும் என்று அண்ணன் கென்னித்ராஜ் அன்பு அவர்கள் ஒரு கேள்வி கேட்டார்ல, அந்த கேள்வியை விட மிகப்பெரிய கேள்வி வேணுமா? கலைஞர் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் அழகாக மேம்பாலத்தில் ஏறி இறங்குறோம். மேம்பாலத்தை கட்டினது கலைஞர்னு தெரியாது, யாரோ காமராஜர் காலத்திலேயோ வேற காலத்திலேயோ கட்டினதுன்னு நினச்சி பயணிச்சுட்டு இருப்போம் போல. அப்போ இத்தனையும் செய்த தலைவர்களை எங்களுடைய தலைவர்கள் தான் என்று சொல்லுவதற்கு ஒருபோதும் கூச்சப்படாதீர்கள். இது பெரியார் மண்தான் என்று சொல்லுவதில்தான் தமிழ்நாட்டுக்கு பெருமை. அதையே சொல்லி நிறைவு செய்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். வாழ்க பெரியார், வளர்க